ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு பிரெஞ்ச் சைக்காலஜிக்கல் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வெளியான விஷன்ஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். யான் காஸ்லாண்ட் டைரக்ஷன்ல டயன் க்ரூகர், மேத்யூ கெசோவிட்ஸ், மார்த்தா நீட்டோ மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். எஸ்டெல் அப்படிங்கிறவங்க ஒரு லேடி பைலட்டா இருக்காங்க. இவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒரு சர்ஜனா இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் லீட் பண்றாங்க. எஸ்டெலுடைய லைஃப்ல இவங்களுடைய பழைய தோழி ஒருத்தவங்க வராங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அஃபேர் உண்டாகுது. இதுக்கப்புறமா இவங்களோட லைஃப்ல நடந்த மர்மமான சம்பவங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் ஐடியாஸ் சேர்த்தே பார்த்துடலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கோட ஒரு மனலாவே பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டா கொடுத்துருக்காங்க. இந்த படம் முழுக்கவே விஷுவலா நிறைய டீடைலிங் பண்ணிருப்பாங்க. சோ உங்களோட ஃபுல் அட்டென்ஷன் தேவைப்படுற ஒரு படமா தான் இருக்கும். அப்பதான் இந்த கேரக்டர்ஸ்குள்ள என்ன நடக்குது அப்படின்றதே உங்களுக்கு புரியும். உதாரணத்துக்கு படத்துடைய ஆரம்பத்துல ஹீரோயின் பாத்தீங்கன்னா குக்கும்பர், கேரட், பனானா இது மூணுத்தையும் மெஷர் பண்ண ஒரு குவான்டிட்டியில ஜூஸ் மாதிரி செஞ்சு வந்து குடிப்பாங்க. அது ஜஸ்ட் ஒரு சீன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சு பாத்தீங்கன்னா போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி தோணும். இருந்தாலுமே அந்த சீன் மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபிட்னஸ் அண்ட் பியூட்டிக்காக அவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்றதையும், அவங்களுடைய வயது முதிர்ச்சி அடையுது அப்படின்றத அவங்களால வந்து ஒத்துக்க முடியல அப்படின்ற அந்த ஃபேக்டர் வந்து அவங்களுக்கு இருக்கு அப்படின்றத அந்த சீன் மூலமாவே சொல்லியிருப்பாங்க. சோ இந்த மாதிரியான டீடைலிங்ஸ் எல்லாமே வந்து நிறைய வந்து வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் லிங்க் பண்ணி கிளைமேக்ஸ்ல வந்து ரொம்ப நல்லாவே முடிச்சிருப்பாங்க. அது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஹீரோயினுக்கு எதுக்காக விஷன்ஸ், ஹலுசினேஷன்லாம் வருது, ஹீரோயினோட லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உண்மையா இல்ல அவங்களோட கற்பனையா, அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு இவங்களோட அஃபேர் பத்தின விஷயம் தெரியுமா அப்படின்ற ஒரு டென்ஷன் பில்டிங் படம் முழுக்கவே மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அது இந்த படத்துடைய பலமாவே இருக்கு. டயன் க்ரூகர் பாத்தீங்கன்னா அவங்களோட சாமன் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தை ஹோல்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு இன்டெலிஜென்ட்டான பைலட்டா, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு நபரா, தனக்கு ஏஜ் ஆனாலும் தன்னுடைய அழகு எப்படியாவது மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நபரா இவங்க இருப்பாங்க. இந்த படம் முழுக்கவே மல்டி டைமென்ஷனல் பெர்ஃபார்மன்ஸ் அந்தந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடிச்சு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஒரு சீக்வன்ஸ்ல அவங்க பிரெக்னென்ட் தெரிய வரும்போது அவங்க கண்ணாடியில லிப்ஸ்டிக் வச்சு வந்து மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த எமோஷனை வந்து வெளிப்படுத்துற அந்த சீக்வன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த படமே பாத்தீங்கன்னா ஒரு லேடி பைலட்டுடைய கேரக்டர் ஸ்டடியா தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்துல என்டர்டைன்மெண்ட் வேல்யூ அப்படின்றது குறைவா தான் இருக்கும். நீங்க ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. படத்துடைய கண்டென்ட் பாத்தீங்கன்னா குறைவா தான் இருக்கும். குறைவான கண்டென்ட்டை ஸ்ட்ரெச் பண்ணி சொன்ன ஒரு ஃபீல் தான் இருக்கும். அதனாலே பாத்தீங்கன்னா நிறைய சீக்வன்ஸ் லேக் ஆக தான் செய்யுது. சோ படத்துடைய பேசிங் பாத்தீங்கன்னா ஸ்லோவா தான் இருக்கும். மொத்தத்துல இந்த படம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சைக்காலஜிக்கல் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல ஸ்ட்ராங் அடல்ட் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. விஷன்ஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.